வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. திருப்பதி லட்டு விஷயம் இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுது. இந்த சமயத்துல வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு ஃபார்வர்டு வந்துச்சு. அதாவது கொஞ்சமாடா பேசுனீங்க, கொஞ்சம் நெஞ்சமா பேசுனீங்க. ஐயோ, எப்படிதான் இந்த நான்வெஜ் எல்லாம் நீங்க சாப்பிடுறீங்களோ, நாத்தம் சகிக்கல. நாங்கெல்லாம் பியூர் வெஜிடேரியன்ஸ். நீங்க ஏன் இந்த வஞ்சர மீனை வறுத்து சாப்பிடுறதுக்கு பதிலா வாழைக்காயை சாப்பிடக்கூடாது? நீங்க ஏன் சிக்கனுக்கு பதிலா ப்ரொக்கோலி சாப்பிடக்கூடாது? நீங்க ஏன் மட்டனுக்கு பதிலா பன்னீரை சாப்பிடக்கூடாது? அப்படின்னு எங்களுக்கு வாய்க்கிழிய அட்வைஸ் பண்ணீங்களே. இப்போ உங்க ஆளுங்களே உங்களுக்கு லட்டுங்கிற பேர்ல விலங்குகளுடைய கொழுப்பு கலந்து நல்லா பிடிச்ச பிரசாதம்னு கொடுத்திருக்கிறாங்க. நீங்களும் அதை நல்லா வாரி வலிச்சு முழுங்கிட்டு பேஷ் பேஷ் இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் ஃபார்வர்ட். இது நான் சொல்லலைங்க, வாட்ஸ்அப்ல வந்தது. அதை படிக்கும் பொழுது சிரிக்கதான் தோணுச்சு. ஏன்னா இந்த விவேக் ஒரு படத்துல பேசக்கூடிய ஒரு டைலாக் தான், இவ்வளோ ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடாத வண்டி ஒரு எலுமிச்சம்பழத்துல ஓட போகுதாடா அப்படின்னு கேட்பாரு இல்லையா? அந்த மாதிரிதான் நமக்கும் தோணுச்சு. இன்ஃபேக்ட் டெக்னிக்கலா பேச போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாட்டுடைய ரத்தத்திலிருந்து தான் பிரிச்சு பாலே எடுக்கிறாங்க. சோ பாலே ஒரு விதத்துல அனிமல் ஃபேட் தான். அதுல இருந்து வரக்கூடிய மோர், தயிர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் அனிமல் ஃபேட் வகைராவை சேர்ந்ததுதான். உண்மையிலேயே நீங்க பியோர் வெஜிடேரியனா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மேலை நாடுகள்லாம் இப்போ வேகன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சு. டெய்ரி ப்ராடக்ட்ஸே சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அது அனிமல் ஃபேட் அப்படிங்கறதுனால கவுஸ் மில்க் கூட சாப்பிட மாட்டாங்க. சோயாபீன் மில்க் தான் சாப்பிடுவாங்க. அப்போ உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் உங்களுடைய சென்டிமெண்ட் எல்லாம் ஹர்ட் ஆகுது, அனிமல் ஃபேட் யூஸ் பண்ணிட்டாங்க, ஆச்சா போச்சான்னு இன்னைக்கு சோசியல் மீடியால கத்திட்டு இருக்கிற சங்கீஸ் எல்லாம் நாளையில இருந்து வேகனா மாறிடுங்க. சரி, ஜோக்ஸ் அபார்ட், இது ஒரு சமூகத்துடைய சென்டிமெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய சென்டிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்னைக்கு ஆந்திரா சிஎம் சந்திரபாபு நாயுடு ஒரு சீரியஸ் அலிகேஷனை வச்சிருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத கொஞ்சம் நிதானமா, உணர்ச்சி வசப்படாம யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கு. இந்த என்டையர் அலிகேஷனை நீங்க பாத்தீங்கன்னா 3 டாக்குமெண்ட்ஸ் சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. அந்த 3 டாக்குமெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் போட சொல்றேன். ஒண்ணு நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டுடைய காஃப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுத்த ஒரு குவாலிட்டி டெஸ்ட் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டுடைய ஒரு ஸ்கிரீன்ஷாட் வைரல் ஆகுது. இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா அனெக்சர் 1 அப்படின்னு சொல்லி இதுல என்ன விதமான எஸ் வேல்யூ இருக்கு, ஸ்டாண்டர்ட் வேல்யூ லிமிடேஷன்ஸ் என்ன இருக்கு, எவ்வளவு அடல்ட்ரேஷன் இருக்கு, இதுல என்னெல்லாம் கலக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஒரு ரிப்போர்ட் வைரல் ஆகுது. மூன்றாவது நீங்க பாத்தீங்கன்னா திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துடைய அபிஷியல் வெப்சைட் உடைய ஒரு ஸ்கிரீன்ஷாட். அந்த ஸ்கிரீன்ஷாட்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த அப்டேட் 22 ஜூலை 2024, நல்லா கவனிங்க, 22 ஜூலை 2024 ஒரு அப்டேட் போட்டிருக்கிறாங்க. என்ன அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டிடிடியோடைய இஓ ஜே ஷியாமலா ராவ் அப்படிங்கிறவர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறாரு 22ஆம் தேதி. அந்த 22ஆம் தேதி பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, தரோ வெரிஃபிகேஷன் சாம்பிள்ஸ் தரோ வெரிஃபை பண்ணோம். எங்க அனுப்பி வெரிஃபை பண்ணோம்? என்டிடிபி, நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டுக்கு இல்ல, நேஷனல் அக்ரெடிடேஷன் போர்டு ஃபார் டெஸ்டிங் அண்ட் கேலிப்ரேஷன் லெபார்டரி. இது வேற அமைப்பு. என்ஏபிஎல் வேற, என்டிடிபி வேற. அவர் என்ன சொல்றாரு, 22 ஜூலைல என்ஏபிஎலுக்கு சில சாம்பிள்ஸை எடுத்து நாங்க டெஸ்ட் பண்ண அனுப்புனோம். அதுல ஒரு சில சாம்பிள்ஸ் தரக்குறைவா இருந்ததை நாங்க கண்டுபிடிச்சோம். அதுலயும் வெஜிடபிள் ஃபேட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாரு. வெஜிடபிள் ஃபேட் கண்டுபிடிச்சிருக்கிறோம், இதனால சம்பந்தப்பட்டவங்க மேல நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. அந்த பிரஸ் மீட்டோடைய லிங்க்கும் யூடியூப்ல இருக்கு. அப்போ என்டிடிபி கொடுத்த ரிப்போர்ட் உண்மையாக இருந்ததுன்னா, அது எப்படி அந்த ரிப்போர்ட்டை டிடிடியோடைய வெப்சைட் 23ஆம் தேதி கொடுத்த ரிப்போர்ட்டை 22ஆம் தேதி ஒரு நாள் முன்னாலேயே அவங்களுடைய வெப்சைட்ல அப்லோட் பண்ணாங்க? இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. அதே மாதிரி இந்த ரிப்போர்ட் என்டிடிபில இருந்து வரக்கூடிய ரிப்போர்ட் வரதுக்கு ஒரு நாள் முன்னாலதான் டிடிடியோடைய இஓ ஒரு பிரஸ் மீட் நடத்துறாரு. அந்த பிரஸ் மீட்ல என்ஏபிஎல் காமிச்ச டெஸ்டிங்ல வெஜிடபிள் ஃபேட் இருந்ததா நாங்க கண்டுபிடிச்சோம், அதுவும் ஒரு சில சாம்பிள்ல மட்டும்தான், அது சம்பந்தமா ஒரு கம்பெனி மேல நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு.
NDDB-ல இருந்து வந்ததா சொல்லி 2 ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. இந்த 2 ரிப்போர்ட்லயும் பாத்தீங்கன்னா சாம்பிள் ரெஃபரன்ஸ் நம்பர் பாத்தீங்கன்னா வேற வேறையா இருக்கு. லேபோடைய ரெஃபரன்ஸ் நம்பர் பாருங்க, ஒரு இதுல வந்து AB023655 இருக்கு. ஆனா அதோடைய அனெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதுல AB023654 அப்படின்னு இருக்கு லேப் ரெஃபரன்ஸ் நம்பர். அப்ப வேற வேற ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குன்னா வேற வேற சாம்பிள்ஸா? அப்போ இந்த வேற வேற சாம்பிள்ஸ் எப்போ, எப்படி, எந்த சூழ்நிலையில எடுக்கப்பட்டது, எங்க இருந்து எடுக்கப்பட்டது, இந்த கேள்விகளுக்கெல்லாம் எந்த பதிலும் இல்ல. ஆனா இந்த 2 போட்டோவும் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லட்டுவோட தரம் குறைஞ்சதுக்கு காரணம் இதற்கு முன்னால இருந்த YSR கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, இதனால் வரைக்கும் கர்நாடகாவுடைய மில்க் ஃபெடரேஷன்ல இருந்து நந்தினி அப்படிங்கிற அந்த மில்க் ஃபெடரேஷன்ல இருந்து நந்தினி நெய்யை தான் வந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா போன மாசம் ஆகஸ்ட் 2023ல பாத்தீங்கன்னா கர்நாடகா மில்க் ஃபெடரேஷன் நந்தினியோடைய சேர்மன் பீமா நாயக்னு பேர் அவருடைய பேர். அவர் வந்து திடீர்னு ஒரு பிரஸ் மீட்ல வந்து சொல்றாரு, இனிமேல் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நந்தினி வந்து கீ சப்ளை பண்ணாது. இதற்கு காரணம் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆந்திர பிரதேச அரசு வந்து டெண்டர் மூலமா வந்து ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா கர்நாடகா மில்க் ஃபெடரேஷனுடைய நெய் வந்து உலகத்தரம் கொண்டது. இதுக்கு நாங்க ஸ்டாண்டர்டா ஒரு பிரைஸ் பிக்ஸ் பண்ணிட்டோம். அதுவும் கர்நாடகால அரசாங்கம் வந்து பாலுடைய விலையை கிட்டத்தட்ட 3 ரூபாய் ஏத்திட்டாங்க. ஏத்துனதுக்கு அப்புறம் 400 ரூபாய்க்கு மேலதான் எங்களுடைய நெய்யோடைய விலை. இந்த பிரைஸ நாங்க எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம். அப்படி இருக்கும் பொழுது ஆந்திர பிரதேச அரசு டெண்டர் மூலமா ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதுல எங்களுக்கு உடன்பாடு இல்ல. அதனால இந்த டெண்டர்ல நாம பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு பீமா நாயக் சொல்றாரு. அத சொன்னதோட அவர் நிறுத்தல. அதோட சேர்த்து என்ன சொல்றாரு, எங்க தரத்துக்கு இணையாக வேற எந்த கம்பெனியாலையும் கீ தயாரிக்க முடியாது நெய்ய. அதனால இனிவரும் காலங்களில் திருப்பதி லட்டுவோடைய தரம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுக்கு முன்னால என்ன நடந்துச்சு, ஏன் ஆந்திர பிரதேச அரசாங்கம் இப்படி ஒரு முடிவு எடுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நேத்து இல்ல, கிட்டத்தட்ட 2019ல இருந்தே லட்டுவோட தரம் சரியில்லை, நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் பக்தர்கள் சைட்ல இருந்து தொடர்ந்து வந்துட்டு இருந்திருக்கு. 2019ல இருந்தே கர்நாடகா மில்க் ஃபெடரேஷன் தான் நெய் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க சப்ளை பண்ணும் பொழுதும் பக்தர்கள் கிட்ட இருந்து இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் வரும் பொழுது இதுல ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் ஆந்திர பிரதேச அரசாங்கம் இனிமேல் மல்டிபிள் வெண்டர்ஸ் கிட்ட இருந்து நாம ப்ரொக்யூர் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ பிரஸ் மீட்ல பேசின திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துடைய அந்த அபிஷியல் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, டெண்டர் அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா ஈஸியா நாங்க கொடுத்துட மாட்டோம். இதுல டெக்னிக்கல் பிட்னு ஒண்ணு இருக்கு, பினான்சியல் பிட்னு ஒண்ணு இருக்கு. டெக்னிக்கல் பிட்டுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி எல்லாம் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்புறம் ஒவ்வொரு கம்பெனிலையும் போய் நாங்க குவாலிட்டி செக் பண்ணுவோம். எங்க இருந்து ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர் பண்றாங்க, அது எவ்வளவு கிளீனா ஹைஜீனிக்கா பண்றாங்க, அது எப்படி ப்ராசஸ் பண்றாங்க, எப்படி நெய் தயாரிக்கிறாங்க, இந்த நெய் எங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் நாங்க பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கா, இதை எப்படி பேக்கேஜிங் பண்றாங்க, எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க, இதை எப்படி ப்ரிசர்வ் பண்றாங்க, ஸ்டோரேஜ், இது எல்லாத்தையும் நாங்க வந்து ஆய்வு பண்ணிட்டு தான் டெக்னிக்கல் பிட்ல அப்ரூவ் ஆனாதான் பினான்சியல் பிட்டுக்கே நாங்க அப்ளை பண்ண முடியும் அந்த கம்பெனி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. YSR ஆட்சி காலத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெகுலரா குவாலிட்டி கண்ட்ரோல் செக்ஸ், ஸ்டாண்டர்டைசேஷன் டெஸ்ட் எல்லாம் பண்ணி கடந்த ஜூன் மாதம் 2023ல கிட்டத்தட்ட 42 ட்ரக் லோட் ஆஃப் நெய்ய வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்கிறாங்க. எங்க ஸ்டாண்டர்டுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருக்கிறாங்க. இது செய்தியா வெளியில வந்திருக்குது. இது இல்லாம இன்னொரு விஷயம் வர சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. ஜெகன்மோகனுக்கு குல்லாவை போட்டுட்டு அவர் இஸ்லாமியர் கெட்டப்ல இருக்கிறத இன்னைக்கு சங்கிங்க வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நெய் சப்ளை பண்ணக்கூடிய அந்த கம்பெனி வந்து ஹலால் சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நந்தினி குழுமமும் ஹலால் சர்டிஃபைடு தான். கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும். ஒரு நாளைக்கு மட்டும் திருப்பதியில நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 லட்சம் லட்டு தயாரிக்கிறாங்க. இதற்கு கிட்டத்தட்ட 500 கிலோ நெய், 750 கிலோ முந்திரி பருப்பு, 500 கிலோ திராட்சை, 200 கிலோ ஏலக்காய்,
இது எல்லாத்தையும் அவங்க பயன்படுத்துறாங்க. இவ்வளவு மேசிவ் ஸ்கேல்ல வந்து ப்ரொக்யூர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அப்படி நடக்கும் பொழுது ரொம்ப நாளைக்கு வந்து அவங்களால ஸ்டோரேஜ் பண்ண முடியாது. அப்போ மினிமம் அட்லீஸ்ட் நெய் வாங்கினாங்கன்னா மினிமம் 1 வீக் தான் அவங்க ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்குள்ள அவங்க அதை யூஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள அடுத்த பேட்ச் வரும். அப்படிதான் ஸ்டோர் பண்ணி அவங்களால யூஸ் பண்ண முடியும். அப்போ கீய 1 வாரம் தான் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கும் பொழுது இந்த என்டிடிபி ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா சாம்பிள வந்து ஜூலை 17ஆம் தேதி எடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா ஜூலை 10ஆம் தேதி வாக்குல தான் இந்த நெய்ய அவங்க ப்ரொக்யூரே பண்ணிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது ஜெகனுடைய ஆட்சியில ப்ரொக்யூர் பண்ணது அப்படின்னு சொல்லப்படுறது அப்பட்டமான பொய். ஏன்னா ஜூன் மாசமே சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்துட்டாரு. அப்புறம் அவருடைய ஆட்சியில தான் இது ப்ரொக்யூர் செய்யப்பட்டிருக்கு இந்த நெய். ஜூலை 23ஆம் தேதியே இதுல வந்து விலங்குகளுடைய கொழுப்போட கலப்படம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உங்களுக்கு அத பப்ளிக் ஃபோரம்ல வந்து சொல்றதுக்கு எதுக்கு 2 மாசம் டைம்? மக்களுடைய ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டை வச்சு அரங்கேறக்கூடிய இந்த டிராமாவுக்கு பின்னால யாருக்கு ஆதாயம் இருக்கு அப்படிங்கறத நாம யோசிக்கணும். அது ஹெரிடேஜ் ஃபுட்ஸா இருக்கலாம், இல்ல அமுலா இருக்கலாம், இல்ல என்டிஏக்கான பொலிட்டிக்கல் ஆதாயமா இருக்கலாம். ஏன்னா கரெக்டா எலெக்ஷன் நடக்க போகுது. ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹரியானால எலெக்ஷன் நடக்க போகுது, மகாராஷ்டிரால எலெக்ஷன் வரப்போகுது. என்டிஏ கூட்டணிக்கு எதிராக பல விமர்சனங்கள் இருக்கு. கடுமையான பின்னடைவை சந்திச்சிட்டு இருக்காங்க. இந்தியா கூட்டணி எல்லா இடத்துலயும் ஜெயிக்கும் அப்படின்னு நிறைய பொலிட்டிக்கல் பண்டிட்ஸ் சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுது. இவங்களால ஈஸியா ரொம்ப சுலபமா பழக்கப்பட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுடைய ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸை தூண்டி விட்டு நாட்டுல ஒரு பிரச்சனையை, ஒரு கலவரத்தை ஏற்படுத்துது. இன்னைக்கு இந்த 3 பீஸ் ஆஃப் பேப்பரையும் சோசியல் மீடியாவில வெளியிட்டு ஒட்டுமொத்த நாட்டுல இருக்கக்கூடிய இந்துக்களுடைய சென்டிமெண்ட்ஸையும் ட்ரிகர் பண்ணி விட்டு இருக்காங்க. இதுல உண்மையிலேயே குளறுபடி நடந்திருக்கு, உண்மையிலேயே கலப்படம் நடந்திருக்குன்னா கடுமையான தண்டனை கொடுக்கணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஒரு சமூகத்துடைய ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ இந்த மாதிரி யாருமே வந்து விளையாடினா சும்மா இருக்க மாட்டாங்க. அது எந்த சமூகமா இருந்தாலும் சரி. யாரு சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்டர், இதுல யாரு எந்தெந்த டிடிடி அபிஷியல் இதுல இன்வால்வ்டு, கவர்மெண்ட் சைட்ல யாரெல்லாம் இன்வால்வ்டு, ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் கடுமையான தண்டனை கொடுங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இந்துக்களுடைய ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ வந்து புண்படுத்திட்டாங்க. சரி, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா இது இல்லாம தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக ஒட்டுமொத்த லட்சக்கணக்கான ஹிந்துஸோட ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸோட இப்படி ஒரு விளையாட்டு விளையாடுறாங்கன்னா அப்படி விளையாடுறவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? அத பத்தியும் பேசணும்ல. பொறுத்திருந்து பாப்போம். இன்னும் 1 வாரமோ 10 நாளோ எலெக்ஷன் முடிஞ்சா தெரிஞ்சிடும். இவங்க உண்மையிலேயே ஹிந்து சென்டிமெண்ட்டை மதிச்சுதான் இப்படிப்பட்ட விஷயங்களை பேசுறாங்களா, இல்ல அந்த நிமிஷத்துக்கு ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பேசுறாங்களான்னு. எது எப்படியோ திருப்பதிக்கு போகக்கூடியவங்க போயிட்டு தான் இருப்பாங்க. லட்டு பிரசாதம் வாங்கிட்டு வரவங்க வாங்கிட்டு வரத்தான் செய்வாங்க. இதனால யாருக்கு நஷ்டமோ இல்லையோ திருப்பதி லட்டு சேல்ஸ்க்கு கடுமையான நஷ்டம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.